வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இப்போது பிடிக்கொழுக்கட்டை விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சமாச்சாரம். அது நம்ம இப்போ பண்ணலாம். இதை தவிர இன்னொன்று கூட ஒன்று உண்டு. என்னன்னு கேட்டேன்னா, மைதா கோதுமை, நான்லாம் கோதுமை தான் யூஸ் பண்ணுவேன். கோதுமை மாவில் நெய்யை விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மேல் மாவுக்கு பதிலாக அதை பிசைஞ்சிட்டு பூர்ணத்தை அதுக்குள்ளே வச்சு நெய்யில் போட்டு பொரித்து எடுத்து விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணணும். அது பேர் மோதகம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப 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 விசேஷம். அதில் 108 கொழுக்கட்டை பண்ணுறேன், 1008 கொழுக்கட்டை பண்ணுறேன்னு வேண்டிக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. நானே அதை பண்ணியிருக்கேன். ஒரு தடவை 1008 கொழுக்கட்டை அந்த மாதிரி நெய்யில் போட்டு பொரித்து எடுத்து 1008 கொழுக்கட்டை பண்ணி விநாயகருக்கு பண்ணியிருக்கேன். ரொம்ப விசேஷமான ஒரு இது. அது நம்ம இப்போ பிடிக்கொழுக்கட்டைக்கு 1 கப்பு பதப்படுத்தின பச்சரிசி மாவு. இதை நல்லா கொஞ்சம் செவக்கணும். ஏன்னா பச்சை வாசனை வரும் அப்படியே பச்சரிசி மாவோட. பச்சரிசி பதப்படுத்தின பச்சரிசி மாவை அப்படியே கலரினா கொஞ்சம் இஷ்கு பிஷ்குன்னு கையில் ஈசிக்கிற மாதிரி இருக்குமோன்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். சில பேர் அப்படியே பண்ணுவாங்க. நான் வறுத்துட்டு தான் பண்ணுவேன். இது அதே மாதிரி விநாயகர் பூஜையாட்டும் எல்லா பூஜையிலையுமே நம்ம மஞ்சள் புள்ளியார் தான் முதல்ல பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறோன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவாளுக்கு நான் இப்போ சொல்கிறேன். பார்வதி ஒரு தடவை ஸ்நானம் பண்ண போகிறதுக்கோசரம் கூட யாரும் துணைக்கு இல்லையேன்னு யோசிச்சுட்டே கையில் இருந்த மஞ்சளை உருட்டி 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 பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ அழகாக அது ஒரு கோபுரம் மாதிரி ஒரு ஷேப்புக்கு அந்த பிள்ளையார் வரும். மஞ்சள் பிள்ளையார் இருப்பார். இவருக்கு உருவம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவள் இந்த மஞ்சளுக்கு உருவத்தை கொடுத்து உசிரியும் கொடுக்குறா. அதுதான் விநாயகம் அப்படின்னா எல்லோராலும் விரும்பப்படுபவர் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி தான் உருவாக்குறா. நான் ஸ்நானம் பண்ணிட்டு வர வரைக்கும் யார் வந்தாலும் நீ உள்ளே விடக்கூடாது, நீ கொஞ்சம் காவலுக்கு இருக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி குளிக்க போகிறா. அப்போ பார்த்து சிவபெருமான் வருவார். அவரையுமே இவர் உள்ள விட மாட்டேன்றார். பயங்கரமாக 2 பேருக்கும் சண்டை நடக்கும். அப்போ தான் குழந்தையோட சிரசை சிவன் துண்டிச்சுடுவார். அப்புறம் பார்வதி வெளியில் இது நம்ம குழந்தை, நான் உருவாக்கின குழந்தை, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டேளே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி காட்டுக்குள்ளே போய் இப்படி தேடி பார்த்தா ஒரு யானை ஒன்று படுத்துன்னு இருக்கும் வடக்கு பக்கமாக தலையை வச்சுட்டு. இதுக்கு தான் வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவா. அதை வடக்கு பக்கமாக தலை வச்சுன்னு படுத்துட்டு இருந்த யானையை அதோட சிரசை மட்டும் கொஞ்சம் எடுத்துன்னு இந்த குழந்தையோட தலையில் ஃபிட் பண்ணி யானை முகமாக ஆக்குவார் அந்த விநாயகருக்கு. பார்வதி தேவியால் பிடிக்கப்பட்டு மஞ்சளால் உருவாக்கப்பட்ட விநாயகருங்கிறதுனால்தான் எல்லா விக்னங்களையும் விளக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால எல்லா இதுவும் காரிய சித்தி ஆகக்கூடிய காரிய விநாயகர் அப்படிங்கிறதுனாலையும் அவரை மஞ்சள் பிள்ளையாராக பிடிச்சிட்டு தான் பாக்கி விநாயகர் பூஜைக்கே மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம் கண்டிப்பாக. இது செவந்தெடுத்துப்போம் ஓரளவுக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒரு கப்பு மாவுங்கிறதுனால 1 கப் தண்ணி விடுறேன். 3/4 கப்பு வெல்லம் போடுறேன். இது கொஞ்சம் கரையணும். இது நல்லா கரைஞ்சிடுத்து. இதை வடிகட்டிக்கலாம்.
இது பாகால ஆகணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து ஏலக்காய் பொடி, நாலு ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இந்த மாவு இதில் போட்டு கலந்துடலாம். நல்லா அப்படி சுருண்டு வந்துடும். ஆனால் இது நம்ம ஆறாத இதை பிடிச்சி வைக்க முடியாது வெயிட்டில். ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும். கட்டை அணைச்சிட்டு இதுலேயே இதை போட்டு வைக்கிற ஆறத்துக்கு. இதை முன்னாடியே சூடுபடுத்திக்கிறோம். கையில் நெய் தொட்டுக்கோங்க. இப்படி பிடிச்சி வைக்கணும். அது பிடிக்கொழுக்கட்டை அப்படின்னு தான் அதுக்கு பேரே. இதை வேக விடலாம். இது ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போ இது ரெடி ஆகிடுதான்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுது. அடுப்பு அனுப்பிச்சுடலாம். ஜோராக ரெடி ஆகிடுது பொடி கொழுக்கட்டை. இதுவும் விநாயகருக்கு பண்ணலாம். ரொம்ப 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 அவருக்கு அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பிடிச்ச விஷயம் நம்ம மனசில் நினச்சிட்டு இதை பிடிச்சு வச்சு விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணினோன்னா நிச்சயமாக அந்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.